ஐயப்பனுக்கு ஏன் நெய் அபிஷேகம் பண்றோம்? நெய்யை அடைச்சு கொண்டு வந்த அந்த தேங்காயை பிரசாதமா எடுத்து வச்சு நம்ம சாப்பிடாம ஏன் ஆழித்தீக்குள்ள போட்டு அந்த தேங்காயை பூரா பொசுக்கிறோம்? படி பூஜை நடக்கும்போது 18 படிகள்ல என்னென்ன சடங்குகள்லாம் நடத்தப்படுது? அது ஏன் இங்க சபரிமலை கோயில்ல மட்டும் படிக்கட்டுகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுது? ஐயப்பனுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கோ அதே அளவு மரியாதையோடையும் பக்தியோடையும் ஏன் இந்த 18 படிகளும் பார்க்கப்படுது? அதுபோக இந்த வீடியோல இப்ப நீங்க பாக்குறீங்களே, ஒரு முதலையோட உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு படையல். இந்த படையல் ஐயப்பன் கோயில்ல இருக்கிற எந்த சாமிக்கு கொடுக்கப்படுது? அது ஏன் சாதாரணமா படையல் போடாம இப்படி ஒரு மிருக ரூபத்தில் படையல் போடுறாங்க? இதுபோக ஐயப்பனுக்கு 1000 குடத்துல அபிஷேகம் பண்ணக்கூடிய பூஜை, அவரோட மனசை குளிர வச்சு அவருடைய மகிமையை அவருடைய கருவறையில் இருக்கிற சிலை மேல நிலையா நிறுத்தி வைக்க செய்யப்படக்கூடிய பூஜை, இப்படி ஏகப்பட்ட பூஜைகளை பத்தியும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய